டேஞ்சரோ அங்கே சில பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த மூங்கிலி பேஸ்கெட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி அதை நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கோ, அது வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொன்னது. இல்லை நான் கண்டிப்பாக காசு தருவேன், இந்தாங்க வச்சுக்கோ, எனக்கு ஃப்ரீயாக எந்த பொருளையும் வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே நெசுக்கோ பார்த்தா குழி தோண்டி உள்ளே இருக்கா. ஆக்சுவலி நெசுக்கோவுக்கு சன்னில் நடந்தால் எரிஞ்சிருவா, அதனால தான் குழிக்குள்ளே இருக்கா. அதுக்கப்புறம் டேஞ்சரோ சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பேஸ்கெட் ரெடி பண்ணி நெசுக்கோ வெளியே வா, இதுக்குள்ளே நீ உக்காந்துக்கோன்னு சொல்கிறான். நெசுக்கோ வந்து உக்காடுறப்ப நெசுக்கோவுக்கு பேஸ்கெட் பத்தலை. அதுக்கப்புறம் டேஞ்சரோ சொல்கிறான், அன்றைக்கி நீ பெருசானால அந்த மாதிரி சின்னதாக போன்னு சொன்னோடனே நெசுக்கோ சின்னதாகி உள்ளே போகிறா, சமத்து பொண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போகிறாங்க. போகிற வழி ஃபுல்லாக எல்லாத்துக்கிட்டையும் மவுண்ட் கியூரி எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான். பார்த்துப்போ தம்பி, அங்கே ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஞ்சரும் போகிறான். அப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா அவனுக்கு பிளட் ஸ்மெல் அடிக்குது, யாருக்கோ ஆபத்து அப்படின்னு ஓடுறான். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லோரும் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அந்த ரத்தத்தை ஒரு டீமன் குடிச்சிட்ருக்குது. உனக்கு பங்கு தர மாட்டேன்னு சொல்லுது. நெசுக்கோவுக்கு அந்த ரத்தத்தை பார்க்க குடிக்கணும்னு தோணுது. அந்த டீமன் இரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சரோவை அட்டாக் பண்ணுது. ஆனால் டேஞ்சரோ அந்த ஏர்லேயே அதோட கழுத்தை வெட்டிடுது. நீ நல்லா சண்டை போடுற, ஆனால் அது என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது ரீஜெனரேட் சீக்கிரமாக பண்ணிடுது. அதுக்கப்புறம் டேஞ்சரோவை அது பிடிச்சிருது. இந்த பக்கம் நெசுக்கோவுக்கு அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு இருக்குது. அப்போ டேஞ்சரோ கத்தணும். நெசுக்கோ வந்து தலையிலே உதச்சிட்றா. அந்த தலை தனியாக போயிடுது. ஐயோ நெசுக்கோ கொலை பண்ணிட்டாலே என்ன பண்ணுறதுன்னு டேஞ்சரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டீமனோட உடம்பு மட்டும் தனியாக வருது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அந்த தலை தனியாக பேசிகிட்டு இருக்குது. டேஞ்சரோ ரொம்ப பயந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த தலை மட்டும் தனியாக டேஞ்சரோ கூட சண்டை போடுது. அந்த உடம்பு வந்து நெசுக்கோ கூட சண்டை போட்டிருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே டேஞ்சரோவால் அது கூட சண்டை போட முடியல. டேஞ்சரோ தோக்கடிக்க நிலைக்கு வந்தோடனே டேஞ்சரோ அவனோட தலையை வச்சு அதை அடிக்கிறான். அவனோட தலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்படின்னு டீமன் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த டீமனை கோடாரியை வச்சு மரத்தில் லாக் பண்ணிட்டு டேஞ்சரோ நெசுக்கோவை காப்பாற்ற போகிறான். அதுக்கப்புறம் நெசுக்கோ தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நெசுக்கோ கண்டுபிடிச்சிடான். அந்த டீமனை தள்ளி விட்டு அவனும் சேர்ந்து விழுவுறான். அப்போ நெசுக்கோ டேஞ்சரோவை காப்பாற்றிடுறான். அந்த டீமன் மட்டும் கீழே விழுந்து அப்புறம் தலையும் உடம்பும் ரெண்டுமே செத்துருது. அதுக்கப்புறம் இந்த தலையை இப்படியே விடக்கூடாதுன்னு டேஞ்சரோ அந்த கத்தி எடுத்து அதை கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் அவனால் முடியலையா, அது அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு கை வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து இப்படிலாம் டீமனை கொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு, அப்போ வேறு எப்படி கொல்றதுன்னு கேட்டதுக்கு அதை நீயே கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்கிறான். அப்போ டேஞ்சரோ ஒரு கல் எடுத்து வந்து அது மண்டையோடு உடையிற அளவுக்கு அதை அடித்து கொல்லாமான்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை விட சிம்பிளாக ஒரே அடியில் சீக்கிரமாக கொல்றதுக்கு வேறு எந்த வழியும் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த மாஸ்க் போட்டிருக்கான் டேஞ்சர்கிட்டேருந்து வர ஸ்மெல்லை சென்ஸ் பண்ணி இவன் ரொம்ப இறக்க குணம் படித்தவனாக இருக்கான். ஒரு டீமனை கொல்றதுக்கு கூட இவன் ரொம்ப யோசிக்கிறான்னு போது அந்த டீமன் திருப்பியும் எந்திரிச்சு கத்துது. பார்த்தா சூரியன் வந்த உடனே அது எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவனும் கல் போட்டு அப்படின்னா நெசுக்கோ அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறான். எங்கேயும் நெசுக்கோ இல்லை. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நெசுக்கோ அந்த பேஸ்கெட்குள்ளே போய் உக்காந்துருக்கா. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் அவர் அங்கே செத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் புதைச்சிட்டு கும்பிட்டுருக்காரு. டேஞ்சரோ போய் நின்றுட்டுருக்கான். நான் தான் டேஞ்சரோ, அதுக்கப்புறம் என் தங்கச்சி பேர் நெசுக்கோன்னு சொன்ன உடனே அவர் டக்குன்னு வந்து அவன் கன்னத்துலேயே அடிச்சிடுறாரு. நீ ஒரு டீமனை கொல்றதுக்கு கூட நைட்லேருந்து காலையில் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, இப்படிலாம் இருந்தாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம நல்லவங்களை மட்டும்தான் காப்பாற்றணும். ஒருவேளை உன்னோட தங்கச்சி நெசுக்கோவே கூட யாரையாவது கொண்டா நீ அப்போ அவளை கொல்றதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உன்னை அனுப்பிச்சி விட்டதுக்கும் டோமியோக்கோ தானே அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சரோக்கு ட்ரைனிங் தராரு. அவர் ஓடுறதுக்கு சவுண்டு கூட கேட்கல. டேஞ்சரோ ஓடிட்டுருக்கனால பின்னாடி குலுங்குது. நெசுக்கோ பொறுத்துக்கோ, நீ ரொம்ப பொறுமைசாலின்னு தெரியும் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நெசுக்கோவுக்கு புது துணி கூட வேணான்னு அந்த பழைய துணியை தைச்சிட்ருக்கா. அந்த காசில் தம்பிங்களுக்கு ஏதாவது வாங்கி தர சொல்கிறா. அப்படியே டேஞ்சரோ ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஓடி கடைசியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நான் அவங்க டெஸ்ட்டில் பாஸ்ன்னு சொன்னதுக்கு ஒன்றும் டெஸ்ட்டை ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டிருக்கவர் சொல்கிறாரு. அவர் உள்ளே போய் நெசுக்கோவை பார்க்குறாரு. பார்த்தா நெசுக்கோ தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ட்ரைனிங் டேஞ்சரோக்கு தராங்க. ஒரு மலையை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா டேஞ்சரோவால் மூச்சு கூட விட முடியல. அவர் நீ இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுறாரு. வீட்டுக்கு தான் வரணும், அவரோட ஸ்மெல் எனக்கு தெரியணும், மூந்து பார்த்து போயிடலான்னு போகிறான். ஆனால் அவன் போகிற வழி ஃபுல்லாக ட்ராப்ஸாக இருக்குது. அப்பயும் செஞ்சது ஒரு மனுஷன் தானே, அதனால் அந்த ஹியூமன் ஸ்மெல்லை வச்சு அவன் பாதி ட்ராப்ஸை தாண்டி போகிறான். இருந்தாலும் பாதி ட்ராப்ஸில் அவன் மாட்டிக்கிறான். அந்த ஏரை திக்காக இருக்கிறதுனால அவனால் மூச்சு கூட விட முடியல. அவன் வேகமாக போயிட்டே இருக்கான்.
டேஞ்சரோ அங்கே இருக்க ஹியூமன் ஸ்மெல்லை வச்சு போகிறான். அப்பயும் நிறைய இதில் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். அவன் போய்கிட்டே இருக்கான் அப்படியே. அதுக்கப்புறம் நிறைய ட்ராப்ஸில் அடி வாங்கியும் கடைசியாக கஷ்டப்பட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். அந்த உராக்கோடாக்கி வந்து நெசுக்கோவை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் டேஞ்சரோ வந்த உடனே அந்த உராக்கோடாக்கி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த டோமியோக்கோ அனுப்பின அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, நான் ஒரு பையனை பார்த்தேன், அவனோட குடும்பத்தில் எல்லோரும் செத்துட்டாங்க, அவன் தங்கச்சி டீமன் ஆகிட்டா, ஆனால் அவன் தங்கச்சி இது வரைக்கும் யாரையும் கொல்லலை, அதுவும் அந்த பையனை பார்க்க உங்களை மாதிரியே இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு எழுதியிருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, அதுவும் அந்த பையன் அவன் கண்டிப்பாக எதையோ சாதிப்பானா டோமியோக்கு அதில் எழுதியிருக்கான். உடனே உராக்கோடாக்கி உன்னை என் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதோடு இந்த பார்ட் 2 முடியுது கைஸ்.